டிசம்பர் 26 மகாநதியில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ராகினி வந்து காவேரி ரொம்ப இரிட்டேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என் காதில் கான்ட்ராக்ட் தான் விழுந்தது அப்படின்னு சொன்னதை கேட்டு காவேரி ரொம்ப குழப்பமா இருக்காங்க. உடனே எனக்கு புரியுது, நீ இப்பவே பயந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு, நீ சும்மா உன் காதில் அப்படிதான் விழும், நீ இந்த மாதிரி சும்மாலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகினி விட்டாங்கல்ல, காவேரியை பார்த்து உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் வெண்ணிலா மேலே ஏதோ சொத்துலாம் எழுதி வைக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஜய் வந்து காவேரிக்கு எழுதி வைக்கிறத அப்படியே உல்ட்டாவா வெண்ணிலாக்கு செய்கிற மாதிரி சொல்லி நல்லா காவேரி மண்டே கழுவி விட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்து போய் திரும்ப தள்ளி போய் யோசிக்காங்க, என்ன கான்ட்ராக்ட்னா அந்த விஷயமா தான் இருக்கும், விஜய் இன்னும் அதை மறக்கலையா, ஒருவேளை வெண்ணிலா வந்தோடனே திரும்பியும் கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறாரா அப்படின்னு சந்தேகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரனை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட் பாக்ஸோட வீட்டுக்கு வந்து கங்காட்ட ஸ்வீட்டை கொடுத்தா எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்கு ஸ்வீட்டுன்னு கேட்காங்க. உடனே குமரன் எடுத்து அவங்க அத்தை நர்மதாவுக்கு கொடுத்துட்டு பாட்டிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துடுறாங்க. உடனே பாட்டி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் குமரன்ட்ட இருந்து அவங்க அத்தை வாங்கி பாட்டிக்கு கொடுக்குறாங்க. திரும்ப இவன் போகிற போக்கே சரியில்லையே அப்படிங்கிறாங்க. அப்புறம் கங்கா என்ன ஸ்வீட்டு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு, எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னோடனே அதுக்கு குமரன் இல்லை, இன்னைக்கு நான் நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, அதனால தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அதுக்கு கங்கா மனசுக்குள்ளே பச்சை பொய் என்கிட்ட புழுவுறீங்கன்னு அப்படிங்கிறாங்க, நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இவனை இப்போவே திட்டி சரி பண்ணி வைக்கணும், இல்லைன்னா இவன் இப்படி தான் பண்ணுவான், இவன் போகிற போக்கே சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே கங்காவும் ஆமாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக பேசினோடனே குமரன் அவங்க பாட்டியை பார்த்து நல்லா என் பொண்டாட்டி மண்டே கழுவி வச்சிருக்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார், அதாவது கங்காவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சும்மாவே அவள் வந்து அவரை சடு நிற்பா, நீங்கள் வேறு ஏற்றி விடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் ஸ்வீட் எல்லாத்தையும் நர்மதாட்ட கொடுத்து நீ வச்சிருந்து சாப்பிடணுமா அப்படின்னு கொடுத்துட்டு நைஸாக அங்கேருந்து வெளியே போய் எஸ்கேப் ஆகுறாங்க. உடனே கங்கா எங்கே போகிறீங்க, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்கிறீங்க, எந்த லொக்கேஷனில் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்னு கேட்கவோ குமரன் அதே லொக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வெளியே ஓடிடுறாங்க. கங்கா மனசுக்குள்ளே நல்லா பச்சையாக போய் சொல்கிறாரு, இவர் இப்படியே விடக்கூடாது, இருக்கட்டும் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு எல்லோரும் தூங்கினோடனே குமரன் வெளியே கட்டில் உட்காந்துருக்காங்க. நைஸாக அங்கே போயிட்டு என்னையா எங்கேயா போனேன், ஷூட்டிங் எங்கேயா நடந்தது, என்கிட்ட ஏமாத்துறியா, அந்த வீடியோவில் ஒருத்தி கூட டான்ஸ் ஆடின கூட தானே, அவள் கூட தானே சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்டோடனே குமரன் என்ன நீ இப்படி மரியாதையே இல்லாமல் பேசுகிற, வா போன்னு. உடனே சட்டையை பிடிச்சிட்டு கங்கா உனக்குலாம் என்னையா மரியாதை, என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, நீ எங்கே போய் சுற்று, நான் ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து தூரத்துலேருந்து காவேரி இதை பார்த்துட்டு ஐயோ அக்கா சரியான கோவத்தின் உச்சத்தில் இருக்கா, இன்னைக்கு மாமா தொலைஞ்சாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விடவே இல்லை, கங்கா குமரன் பிடிச்சி பொம்மை மாதிரி ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. ஆனால் குமரன் மனசுக்குள்ளே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா கங்கா வந்து ரொம்ப பொசசிவாக வராங்களே, அவன் கூட சுற்றுறேன்னு நினச்சிட்டு என் மேலே உனக்கு இவ்வளோ லவ்வா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு குமரன் சிரிக்க தான் செய்கிறாங்க. சிரித்தோடனே கங்காவுக்கு ரொம்ப கோவம் வருது, திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து எக்கா இரு நான் மாமாட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னன்னு கேட்டதுக்கு திரும்பியும் அவர் குமரன் ஷூட்டிங் போனேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா காவேரிக்கும் தெரியல, 2 பேரும் சேர்ந்து தானே போனாங்க, ஏமாத்துறாங்க தெரிஞ்சு தலையில் கை வைக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா விடாமல் திரும்பி சட்டையை பிடிச்சி குளுக்குறாங்க. ஆனால் குமரன் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி அக்கா இரு நான் பேசிக்கிறேன், மாமா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு, ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட இருந்து ஏதோ விளையாட்டு காட்டுறாரு, நீ உள்ளே போனா கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப கங்கா உள்ளே போனோடனே காவேரி வந்து குமரன்ட்டு கேட்குறாங்க, எங்கம்மா போனீங்க, உங்கள் மாமா போனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் நான் ஷூட்டிங், மனசுக்குள்ளே யோசிக்காரு, காவேரிகிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, இன்றைக்கி திட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. உடனே காவேரி யோசிக்காங்க, நீங்கள் எதையும் என்கிட்ட மறைக்கிங்கன்னு தெரியுது, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தப்பாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களே பார்த்துக்கோங்க மாமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா படியில் ட்ரிங்க்ஸ் பாட்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து என்ன தாத்தா இங்கே உட்காந்துருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு தாத்தா எனக்கு இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு போல் இருந்துச்சுப்பா, அதான் பாட்டிகிட்ட சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் என்ன தாத்தா, எதிர்த்து வீட்டில் கங்காக்கும் அவள் வீட்டுக்காருக்கும் ஒரு பஞ்சாயத்து போல். உடனே காவேரி போய் சமாதானப்படுத்திட்டு இப்போ தான் வந்தா. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோமா, அங்கே பாருங்கள் குமரன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறோடனே தாத்தா ஐயோ கங்கா ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃப் ஃப்ரெண்ட் கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க, பார்த்துக்கலாம் தாத்தா அப்படின்னு இங்கேருந்து பிரதர் அப்படின்னு குமரனை கூட்டணும். அவங்க வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் தூக்கி காட்டினோன்னே மெதுவாக கங்காவை எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு விஜய் தாத்தாட்டே சொல்கிறாங்க, குமரன் நல்லா பாட்டு படிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாவும் ஒரு பாட்டு படிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் அதெல்லாம் வேண்டாங்க. உடனே விஜய் நீங்கள் ஊட்டியில் பண்ணீங்களா அதேமாதிரி பாடுங்க அப்படின்னு சொன்னோடனே குமரன் பாட்டு படிக்கங்க. தன்னை என்னன்னு நான் அந்த பாட்டு படித்து 3 பேர் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து காவேரி அங்கே வந்து நிற்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும் அப்படின்னு கேட்டோன்னே
அதுக்கு தாத்தா ஒன்றும் இல்லைம்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் லேசா அப்படியே கண்டுக்காம போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க இப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் காவேரிக்கு, அவளுக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிறாங்க. காவேரி அங்கே வந்து உட்காடுறாங்க. உடனே விஜய் வா 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 இங்கே வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கம்பெனி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் நைஸா ஆமாம் ஆமாம் காவேரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடு உடம்புக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி குமரனை பார்த்து என்னதான் பிரச்சனை, எங்கே தான் போகிறீங்க, அக்கா கிட்ட என்னத்தை மறைக்கிங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு விஜய் சப்போர்ட் வராங்க குமரனுக்கு. இந்த மாதிரி நீ வந்து குமரன் மேலெலாம் தப்பாக பேசக்கூடாது, அவரை நீ தப்பாக யோசிக்கவே கூடாது, உங்கள் அக்காவை அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே குமரனும் விஜய்க்கு சப்போர்ட்டா விஜய் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவர் சொக்க தங்கம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் நல்லா எடுத்து சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கா இவா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் காவேரியை பார்த்து நான் இவளுக்காக ஒரு பாட்டு படிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் பாட்டு படிக்கணும் தோணிட்டுல பிரதர் கண்டிப்பாக படிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை அப்படின்னு பாட்டு படித்து 3 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் தாத்தாவும் பாட்டு படிக்க சொல்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு ஒரு பாட்டு படிப்பீங்களா அதை படிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தாத்தாவும் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புண்ணுங்க அப்படின்னு ஒரு பழைய காலத்து பாட்டு படிக்காங்க. இப்படி பாட்டு படித்து ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு காவேரி மேலே இருந்துட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு இப்படியே விட்டால் ரொம்ப ஓவர் ஆயிரும், நம்ம போய் கூப்பிட போவோம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அங்கே ஒரு சோஃபாவில் குமரன் படுத்துருக்காங்க. பார்த்துட்டு மாமாவை எழுப்பலாமா, சரி வேண்டாம் வேண்டாம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், இவருங்க அப்படின்னு தேடுறாங்க. பார்த்தா வெண்ணிலா ரூமுக்கு வாசல்லே நின்று அழுதுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக. உடனே பக்கத்தில் போயிட்டு காவேரி என்னங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லை பாத்தியா எப்படி இருக்கா பேர், இவ கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க அம்மா அப்பா அவளை பிரின்சஸ் மாதிரி வளர்த்தாங்க, இப்போ மேலேருந்து அவங்க யோசிப்பாங்க நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு. அதோட நீ கடைசி முடியுது.